போலாம். இல்ல பார்த்தி, நீங்க போங்க. என்ன நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? வா போலாம். பார்த்தி, பார்த்தி கைய விடுங்க பார்த்தி. விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மாமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரும் போகும். அதான் நாங்க பார்த்துப்போம். அந்த கேப்பெல்லாம் நீ ஃபீல் பண்ணணும்னு நினைக்காத. பார்த்தி காவியாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவானோ? நாம தான் அவ்வளோ சொல்லியிருக்கோமே. இவன் சொன்னாலும் நிச்சயமா காவியா வரமாட்டா. என்னடா காவியா வராளா? ரெடி ஆயிட்டு இருக்கா? இல்லப்பா. என்னடா இது? காலையில நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? ஆமாப்பா, காலையில வரேன்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசியிருப்பா போல. அதனால நீங்க ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா. டேய், அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னா சொல்லல, தாராளமா போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ்னா போய் தானே ஆகணும். ஆனா என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூட வரட்டும், அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க கிளம்பி போட்டோம். என்ன ஜஸ்ட் ஒரு 1 hour லேட் ஆகுமா? அதனால ஏதாவது குறைஞ்சிருமா? இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமே, விடுங்க. இல்லடா, நான் ஏங்க விடுங்க. அவ இவளுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா. இவ கண்டிப்பா வரணும்னு அவ எதிர்பார்க்கறா போல இருக்கு. அவ போயிட்டு தான் வரட்டுமேங்க. சரி, நீ வண்டி ஏறுறா, கிளம்பலாம். போ. இன்னைக்கு ஈவினிங் உன் அத்தையோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டுல ஒரு நேமிங் செரமனி இருக்கு. நீயும் பார்த்தி எங்க கூட வந்துடுறீங்களாமா? கண்டிப்பா நான் வரேன். ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க? நான் அப்படி கலர்லாம் பார்த்து போட மாட்டேன் காவியா. மேட்சிங்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்து போய், நான் போட்டுக்கிறேன். எங்கம்மா கிளம்பிட்ட? உங்க ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீ எங்க கூட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வேண்டாமா? என்னங்க, என்ன யோசிச்சுட்டே வரீங்க? ஒண்ணு இல்ல பார்வதி, காவியா என்ன நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. சில சமயம் ரொம்ப பொறுப்பா அக்கறையா பாசத்தோட நடந்துக்கிறா, சில சமயம் வேண்டா வெறுப்பா நடந்துக்கிறா. அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு புரிய மாட்டேங்குது. ஏமாமா, நடுவுல யாராச்சும் ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்களோ? என்ன சொல்ற லிங்கம்? ஆமாக்கா, காவியா நம்ம கூட வரது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, திடீர்னு ஏன் அப்படி மாறினா? எனக்கு என்ன தோணுதுன்னா, யாராவது அவளை போகக்கூடாதுன்னு தடுத்துக்கலாம்ல? ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா காலையில நம்ம கிட்ட பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா கூட கிளம்பி வரேன்னு சொன்னவ திடீர்னு எதுக்காக அவளோட முடிவை மாத்திக்கணும்? என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? அவகிட்ட யாராச்சும் அப்படி சொல்லிருக்க முடியுமா? அப்படியே சொன்னாலும் கேக்குற ஆளு அவ. அவ கொஞ்சம் விடா பொடியான ஆளுங்க. அவளுக்கா தோணுச்சுன்னா செய்வா, இல்லன்னா செய்ய மாட்டா. நீங்க எல்லாரும் தான் அவ மாறிட்டான்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ அவ ஒண்ணு மாறின மாதிரி தோணல. அவ வந்தப்ப எப்படி இருந்தாலோ இப்போ அப்படியே தான் இருக்கா. அவ எவ்வளவு மாறிட்டா தெரியுமா?
ஏதோ ஒன்று முழுசா மாற விடாம தடுக்குது. அதுதான் என்னன்னு தெரியல. மாமா சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி அவ மனசை குழப்பிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ, என்னென்னமோ பேசுறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே தெரிஞ்சா இவங்களே என்ன வெறுத்துருவாங்களே. யாருன்னு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சது அப்புறம் இருக்க உங்களுக்கு. விடுறா, நாமளா தேவையில்லாம மனசுல ஏதாவது ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு நம்மள நாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுக்காக மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணணும், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவள் வேணும்னே வராமலாம் இருந்திருக்க மாட்டா. ஃப்ரெண்டு கூப்பிட்டனால நம்ம கூட வர முடியாமல் போயிருக்கோம். அதனால எனக்கு அவன் மேலே வருத்தம்லாம் இல்லை. உங்களுக்கு இல்லை? சச்சா, என்னடா வருத்தம்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் சரி விடு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவளை நாம ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு. பார்த்துக்கலாம். ஜீவா, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அத்தை மாமா இன்னும் வீட்டுக்கு வரல. ஓ, அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க. பேங்க் லோன் அப்ரூவ் ஆனத அவங்க கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, அவங்க வந்ததும் சொல்லிக்கிறேன். சரிங்க, அப்ப நான் சைட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ஜீவா. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, அது நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் உட்காருறீங்களா? உங்களுக்கு நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஸ்வீட்டா? வேணாங்க, பரவாயில்ல. எனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க. இந்த சந்தோஷத்தை சின்னதா ஸ்வீட் செஞ்சு உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச குழி பணியாரம். ஓ, பணியாரமா? பணியாரம் உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல, பிடிக்கும். ஆனா இப்போதைக்குங்க அது செய்யறதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ். நீங்க ரிலாக்ஸ்டா இப்படி உட்காருங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். கார பணியாரமோ சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவாங்க. ஓகே, அப்போ ஸ்வீட் காரம் ரெண்டுமே செஞ்சு எடுத்துட்டு வரேன். பன்னீரக்கல்ல காணுமே.
எதுக்கு? சரியா வராது. ஜீவா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஜீவா, ஒரு ஹெல்ப். பனியரக்கல்லு மேல இருக்கு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஆ. வாங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸ்டூல் வச்சு எடுக்கணும். ஸ்டூல் இருங்க கொடுங்க. இருங்க நான் போடுறேன். பரவாயில்ல விடுங்க. பாத்து. சாரி ஜீவா, ரொம்ப வலிக்குதா? இல்ல பரவாயில்ல. இல்ல ஒண்ணு இல்ல பரவாயில்ல. நீங்களும் தான் நடிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வலிக்குதா? லேசாதான். அப்ப உங்களுக்கு தேய்ச்சுக்குங்க. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க, ரெடி, சாப்பிடுங்க. என்னங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. நீங்க? இல்ல நீங்க சாப்பிடுங்க. கார பணியாரம் அதையும் சாப்பிடுங்க. சட்னில டிப் பண்ணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. ஐயோ பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் வெல்லம் போட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன். வெல்லம் போட்டு காஃபியா? செம காம்பினேஷனா இருக்கும்.
இந்தாங்க. தேங்க்ஸுங்க. சுடுது. ம். பணியாரத்தை சாப்பிட்டுட்டு இது ஒரு சிப் குடிச்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? யாரு சொல்லி கொடுத்தா? காவ்யா. என்ன பாக்குறீங்க? குடிங்க. ஆ. முழுசா குடிச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் வைங்க. ஆ. இதையா? ஆம், ஆமா. வெல்லம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுல தான் காஃபி போட்டேன். எனக்கு இந்த காஃபினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோண்டு கொடுங்க போதும். இந்தாங்க. இல்ல இல்ல, நீங்க குடிச்சிட்டு கொடுங்க. இல்லைங்க, நான் குடிச்சிட்டேன். பாதிக்கு மேல குடிச்சிட்டேன். நீங்க குடிங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் காவ்யா, நீ என்ன இங்க இருக்க? அத்தை கூட ஃபங்க்ஷனுக்கு போலையா? உன்னை தாண்டி கேக்குறேன். ஃபங்க்ஷனுக்கு போலையா? இல்ல போல பிரியா, என்னால போக முடியல. போக முடியலையா? ஏன்? நீ ட்ரெஸ் எல்லாமே பண்ணி ரெடியா தானே இருந்த? திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. அவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டா. அதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி இப்படி பண்ணிருக்க? காலையில நீ ஃபங்க்ஷன் வரேன்னு சொன்னதும் அத்தை மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நீ என்னடானா ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி போகலன்னு சொல்ற. நீ இப்படி பண்ணதுனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவ்யா. இல்ல பிரியா, நானும் போகணும் தான் ஆசையா கிளம்புனேன். ஆனா என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு. யாரவ? எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற? அது வந்து ஐஏஎஸ்க்கு என் கூட ப்ரிப்பேர் பண்றால, அவதான். என்னடி இது? ஒரு 1 hour லேட்டா வரேன்னு சொன்னா அவ என்ன வேண்டான்னு சொல்ல போறாளா? அதுக்காக அத்தை மாமா கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகாம இப்படி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நீ அவங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வெளியே வரேன்னு பார்த்திபனும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நீ எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டியே. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி சான்ஸ் எப்போவாதான் கிடைக்கும். அத போய் மிஸ் பண்ணலாமா? சாரி பிரியா, நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாரு. இது என் வாழ்க்கையில அடிக்கடி நடக்குது. இதுக்கு நான் யாரையும் காரணம் சொல்ல விரும்பல. காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். பிரியா, ஆ? சைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, இப்ப எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புறியா? ஆமா பிரியா, அவளை பார்க்க தான் போறேன். என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணத என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீ அத்தை மாமா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கணும். இன்னொரு தடவை கூப்பிட்டாங்கன்னா மிஸ் பண்ணாத. ம், போ.
பணியாரம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுறியா? இல்ல வேணாம் பிரியா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.